வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகாசை சீரியலில் இணைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. செல்வத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க முத்து நேராக வீட்டுக்கு வர்றாரு. அப்பா அப்பான்னு கூப்பிட என்னடாங்கிறாரு. எனக்கு இப்பதான் ஒரு உண்மை தெரியுதுங்கிறாரு. என்னடா சொல்லுடா அப்படின்னு அண்ணாமலை கேட்க அங்க பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருக்க மீனா அப்படின்னு பாக்குறாங்க. சத்தம் கேட்டு ரோஹிணி அவங்க ரூம்ல இருந்து வேகமா வெளியே வர மீனாவோட பார்வை ரோஹிணி கிட்ட போகுது. இத்தனை நாளா முறிச்சிட்டு இருந்தவங்க இப்ப கொஞ்சம் பயத்தோட பாக்குறாங்க. என்னடா என்ன ஏதுன்னு சொல்லாம உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு அண்ணாமலை கேட்க மீனா கொஞ்ச நாளா டல்லா இருக்கால்லப்பா, அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு முத்து சொல்ல உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்க ரோஹிணி ஒரு பக்கம் பயத்தோடையும் இன்னொரு பக்கம் மீனா பதட்டத்தோடையும் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா மனோஜ் வர்றாரு. இன்னும் பயப்புள்ள கோட் சூட்டை கழட்டவே இல்லை. விஜயா மீனாவை ஒரு பார்வை பார்த்துட்டு இவன் எங்க டல்லா இருக்காங்கிறாங்க, அதெல்லாம் ஒருத்த மேல அக்கறை இருந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்ல அந்த அக்கறை சர்க்கரையெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க. அது வரைக்கும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துருந்த ஸ்ருதியும் ரவியும் எழுந்து வர்றாங்க. முத்து சொல்றதும் சரிதான், மீனா 2-3 நாளாவே டல்லா தான் இருக்காங்க. நானும் என்ன ஏதுன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அண்ணி எப்பவுமே சிரிச்ச முகமா தான் இருப்பாங்க, ஆனா 2-3 நாள் அவங்க சிரிச்சு கூட நான் பார்க்கல அப்படின்னு ரவி சொல்ல நானும் அதைத்தாண்டா யோசிச்சுட்டு இருந்தேன். அதிகமா மீனா பேசவே மாட்டேங்கிறா, ஏதோ சிந்தனையிலேயே இருக்கா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல எந்த உணர்ச்சியும் இல்லாத சில மாதிரி உட்கார்ந்துருக்காங்க மீனா. ரோஹிணிக்கு பயமோ பதட்டமா இருக்க மனோஜ் ஒரு பார்வை பார்த்துக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் பதில் எங்க இருக்குன்னு தெரியுமாப்பா, நம்ம பாட்டியோட ஊர் தாங்கிறாரு முத்து. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ரோஹிணி பார்த்துக்கிட்டு இருக்க மீனாவும் பாக்குறாங்க. அவங்க ரோஹிணிய பார்த்து எச்சில் முழுங்கிக்கிட்டு இருக்க பாட்டியோட ஊர்லயா அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஆமா, நம்ம ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மீனா இப்படி இருக்கா அப்படின்னு முத்து சொல்ல ஆமா, அதுக்கப்புறம் தான் அவங்க ஆளே மாறிட்டாங்கன்றாரு ரவியும். ஊர்ல நடந்த ஒரு விஷயத்தாலதான் அவ இப்படி இருக்கிறா, அது என்ன விஷயம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு முத்து சஸ்பென்ஸை கூட்டிக்கிட்டே போக என்னங்க சொல்றீங்க அப்படின்னு திருவாய் மலர்ந்து கேக்குறாங்க மீனா. நீ உண்மையை மறைச்சா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, எல்லாத்தையும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேங்கிறாரு முத்து. ஐயோ அப்படின்னு மீனா பெருமூச்சு எடுத்துக்கிட்டு அப்படியே ரோஹிணியை பாக்குறாங்க. ரோஹிணிக்கு உடம்பு உதறல் எடுத்துருது. ஐயோ இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கே அப்படின்னு பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு மீனா சொல்ல மீனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசாம இருக்க கூடாதுல்ல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. ஐயோ அப்படின்னு நடுக்கத்தோட ஒரேட்டு மீனா பக்கமா எடுத்து வைக்கிறாங்க ரோஹிணி. டேய் வந்ததுல இருந்து பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்கிற, அப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டு வந்த அப்படின்னு மனோஜ் கோவமா கேக்குறாரு. என்ன விஷயம்னு சொல்லுடா அப்படின்னு அண்ணாமலையும் கேட்க அப்பா பாட்டி ஊர்ல மீனா பார்த்த ஒரு விஷயம் தான்ப்பா இப்ப மீனா டல்லா இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு முத்து சொல்ல கடவுளே இவர் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரா, எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு மீனா யோசிச்சுட்டு இருக்க ரோஹிணியோட கண்ணு 2 கொள்ளமா மாறிடுது. நானும் யோசிச்சேன் ஊர்ல தான் ஏதோ நடந்திருக்குன்னு, அப்படி என்னத்தை இவங்க பார்த்தாங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க மீனா அப்படியே உருன்னு உட்கார்ந்து இருக்காங்க. மீனா நான் சொல்லவா இல்ல நீயே சொல்றியாங்கிறாரு முத்து. மீனாவோட பார்வை ரோஹிணி கிட்ட போக ஐயோ மீனா அதை உங்க வாயால் எதுவும் சொல்லிடாதீங்கன்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. மீனா அப்படி ஊர்ல என்னதான் நடந்தது, நீ என்னத்தை தான் பார்த்த, எதுவா இருந்தாலும் சொல்லுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க பார்வை கலங்கி நிக்கிற ரோஹிணி கிட்ட போகுது. அப்பா மனோஜ் இப்பதான் அறிவா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு, நீ ரோஹிணியவே பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு மனோஜ் கேட்க அப்பவும் மீனா கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. என்ன ரோஹிணி மீனா உன்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கா, உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க ஐயோ இல்லைங்க எனக்கு என்ன தெரியும்னு படபடுக்கிறாங்க ரோஹிணி. சாமர்த்தியசாலிதாம்மா நீ, கடைசி வரலும் கட்டி காப்பாத்துன்னு நினைக்கிறியே. அப்பாடா ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தை மாதிரி சொல்றாங்க விஜயா. ஏய் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்துருக்க, என்னன்றத சொல்லுங்கிறாங்க. யோசிக்கிறேன் இவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியலங்கிறாங்க மீனா. ஆஹா முத்து அவங்க சொல்ற மாதிரி ஒன்னும் தெரியல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல டேய் நீயே சொல்லிடுறாங்கிறாரு ரவி. சரி நானே சொல்றேன் அப்படிங்கிற முத்து. அப்பா நம்ம ஊருக்கு போனோம்லப்பா, அங்க கோவில்ல ஆரம்பிச்ச விஷயம்தான்ப்பா இது அப்படின்னு முத்து ஆரம்பிக்க பயங்கரமா பயப்படுறாங்க ரோஹிணி. கோவில்ல என்னம்மா ஆச்சுன்னு அண்ணாமலை கேட்க அப்பவும் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க மீனா. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான்ப்பா, அங்க மனநிலை சரியில்லாத ஒரு ஆளை பார்த்தோம்ல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. யாரு
அங்க வீட்டுக்கு கூட வந்து பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருந்தானே அவனான்னு மனோஜ் கேட்க, அவன்தான். அவன் பேசுனதை நினைச்சுதான் மீனா பயந்துகிட்டு இருக்கிறா அப்படின்னு முத்து சொல்ல, இதைத்தான் கண்டுபிடிச்சிங்களாக்கும் அப்படின்ற மாதிரி மீனா லைட்டா முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஐயோ, எத்தனை தடவடா, முடியல, இப்படி பயத்துல இழுத்து பிடிச்ச என் மூச்சு போயிடும் போல இருக்குன்னு ரோகிணி பெருமூச்சு விடுறாங்க. இப்பவும் மீனா தப்பிச்சிட்டு இல்லைங்கிற மாதிரி ரோகிணிய முறைக்க, அவன் சொன்னதை நினைச்சா அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. ஆமாப்பா, அவன்தான், போயிடு போயிடு அப்படின்னு சொன்னான். வீட்டுக்கு வந்தோம் அதையே சொன்னான். பாட்டி வேற அவன் ஏதாவது சொன்னா நடக்கும்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணாமலை யோசனையா ஆமாண்டாங்கிறாரு. அவனை சித்தன்னு ஏதோ சொன்னாங்கங்கிறாரு அவரு. ஆமாப்பா, இவளுக்கு தான் அந்த சாமி குறி சொல்றது இதுலெல்லாம் நம்பிக்கை இருக்குல்லப்பா. அவன் பேசுனதுல ஏதாவது அர்த்தம் இருக்குமோ, ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு நினைச்சுதான் இவ பயந்துகிட்டு இருக்கா அப்படின்னு முத்து தன்னோட கண்டுபிடிப்பை வெளியிடுறாரு. நான் சொல்றது கரெக்டு தானே மீனான்னு கேட்க, அவங்க அப்படியே குறத்தனமா உட்கார்ந்துருக்காங்க. அவனே ஒரு பைத்தியக்காரன், அவன் சொன்னதுக்கு இவ பயந்துகிட்டு இருக்காளா அப்படின்னு விஜயா சொல்ல, மீனா இதுதான் விஷயமா அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. மீனா, நீ ஏம்மா அதையே யோசிச்சுட்டு இருக்கிற? இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு தோன்றத அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்படியே நடந்துருமா என்ன அப்படிங்கிறாரு அண்ணாமலை. மீனா, நீங்க என்ன ஓவர் திங்கிங் பண்றீங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஆமா, நீ தப்பு நடந்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்தா எதுவும் நடக்கலனாலும் அந்த பயம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ரவியும் சொல்றாரு. மீனா, அதை பத்தி எல்லாம் ஒன்னும் யோசிக்காதமா, கோவில்ல தான் பூஜை நடத்திட்டோம்ல, இனிமே எல்லாம் நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இது எங்க இன்னும் இடிச்சு புலி மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு பாக்குற ரோகிணி, ஆமா மீனா, நீங்க இப்படி பயப்படுறதுதான் பிரச்சனையே, பயப்படாம சகஜமா இருந்தா எதுவும் தப்பா நடக்காது அப்படின்னு சொல்ல, நீ எல்லாம் பேச வந்துட்ட, உனக்கு இதை பேச என்ன அருகதை இருக்குன்ற மாதிரி மீனா முறைச்சிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் மீனான்னு பார்வையிலேயே கெஞ்சுறாங்க ரோகிணி. மனோஜுக்கு அவசியம் சுத்தி போடணும், வாயை திறந்தாலே அறிவா பேசுது புள்ள. ரோகிணி, இதெல்லாம் அட்டென்ஷன் ஷீக்கு, இப்படியே டல்லா உட்கார்ந்துருந்தா என்ன ஏதுன்னு எல்லாரும் விசாரிப்பாங்கல்ல, அதுக்கு என்ன சும்மா நடிச்சிட்டு இருக்குன்னு மனோஜ் சொல்ல, டேய் அவ பயந்து போய் அப்படின்னு முத்து கோபமா ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே, மனோஜ் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, ஊர்ல அந்த ஆளை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்தது, பாவம் மீனா அதையே நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்கள அதுல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் நாம பார்க்கணும்னு பயங்கரமா முட்டு கொடுக்குறாங்க பார்லரம்மா. பரவாயில்ல பார்லரம்மா, உனக்காவது அறிவு வேலை செஞ்சுது அப்படிங்கிற முத்து, அப்பா மீனாவோட பயத்தை சரி பண்ணனா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வெறுப்பா முகத்தை திருப்பிக்கிறாங்க மீனா. இப்ப என்ன, அவ பயந்து போயிருக்கா அதானே, ஊர் பக்கம்லாம் இப்படி ஆனவங்களுக்கு சவுக்கு கம்பு எடுத்து 4 அடி போடுவாங்க, இவளையும் அப்படி அடிச்சா சரியாயிடும் அப்படின்னு விஜயா செம்ம ஐடியா கொடுக்குறாங்க. முத்து முறைப்பா பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன பேசுற நீ அப்படின்னு அண்ணாமலை கேட்க, பேய் பிசாசு பிடிச்சா பண்ணுவாங்கல்லப்பா அப்படி அப்படின்னு முத்து சொல்ல, டேய் அப்ப அம்மாவை பிசாசுன்னு சொல்றியாங்கிறாரு மனோஜ். நீ சொல்ல ஆசைப்படுறதெல்லாம் என்ன வச்சு சொல்லிக்காதடா, பேய் பிசாசு பிடிச்சா இதெல்லாம் செய்வாங்கன்னு தான் நான் சொன்னேன், நீ தான் அம்மாவை பிசாசுங்கிற அப்படின்னு முத்து தெளிவா சொல்ல, ஏண்டா மனோஜ் அப்படியாடா சொன்னங்கிற மாதிரி பாக்குறாங்க விஜயா. ஐயோ, ஏதாவது ஒன்று சாதாரணமா சொன்னா இவன் கோத்து விட்டுடுறானே அப்படின்னு எரிச்சலா பாக்குறாரு மனோஜ். முத்து, மீனாவுக்கு இந்த பயம் போறதுக்கு என்ன வழின்னு யோசி அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, யோசிச்சுட்டேன்ப்பா, செல்வம் ஒரு அம்மாவை பத்தி சொன்னான், அவங்க கயிறு மந்திரிச்சு கட்டுவாங்களாம், அப்படி கட்டுனா பயம்லாம் சரியாயிடுமாங்கிறாரு முத்து. இதைத்தான் நானும் சொன்னேன், நான் சவுக்குன்னு சொன்னேன், இவன் கயிறுன்னு சொல்றான், அவ்வளவுதான் அப்படின்னு விஜயா மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறாங்க. நீ அவளை அடிக்கணும்னு சொன்ன, கயிறு கட்டணும்னு சொல்றது நம்பிக்கை, ரெண்டையும் ஒன்னாக்காதங்கிறாரு அண்ணாமலை. அங்கிள், கயிறு கட்டினா சரியாயிடுமா, இதெல்லாம் மூட நம்பிக்கை அங்கிள், நான் இதுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றேன், கவுன்சிலிங் தான் இதுக்கு பெஸ்ட் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, சைக்கியாட்ரிஸ்ட பார்க்க சொல்றியாங்கிறாரு ரவி. அது மென்டல் ப்ராப்ளம் இருக்கவங்க பார்க்கறது, நான் சைக்காலஜிஸ்ட பார்க்கலான்னு சொல்றேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ரோஹிணியை விட மீனா தான் ரொம்ப அதிகமா பதட்டப்படுறாங்க. அப்போ ரெண்டும் ஒண்ணு இல்லையாங்கிறாரு மனோஜ். சைக்காலஜிஸ்ட் என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்பாங்க, தெரப்பி செஷன் மாதிரி பண்ணி பேசிய அவங்க மனசுல இருக்க விஷயத்த சொல்ல வச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்கன்னு ரவி சொல்ல, ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்காங்க ஸ்ருதி. அங்க போனா மீனாவோட பயம் என்ன, அவங்க எதை சொல்ல முடியாம இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிரும், ஹிப்னோடைஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சி அவங்க பயம் என்னங்கிறத சொல்லிடுவாங்க.
அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க அடுத்த ரவுண்டு பயத்துக்கு போயிட்டு இருக்காங்க ரோகிணியும் மீனாவும். இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு முத்து சொல்ல வேலையா பதறி திரும்புற ரோகிணி, ஸ்ருதி அதெல்லாம் எதுக்கு? மீனாவுக்கு அந்த அளவுக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ ஒரு கனவு கண்டா பயப்படுறது இல்லையா, அந்த மாதிரி தானே மீனா அப்படின்னு ரோகிணி கொஞ்சம் பயத்தோட மீனாவை பார்த்து கேட்க, கனவா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு மீனா முணுமுணுப்பா சொல்றாங்க. என்ன மீனா அப்படின்னு முத்து கேட்க, ஒன்றும் இல்லைங்க, ஸ்ருதி சொல்ற மாதிரி வேண்டாம், நீங்க சொல்ற மாதிரி அந்த கயிறு கட்டுற இடத்துக்கே போலாம், எங்க ஏரியாவில் உள்ள அம்மன் கோவில்ல அதை தான் பண்ணுவாங்கன்னு கம்பி கட்டுறாங்க மீனா. உங்களுக்கு பயம் போனா சரி, எது கரெக்டுன்னு தோணுதோ அதை பண்ணுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. அழுத்தமா ஒரு பார்வை பார்த்துட்டு, இவளுக்கு பயம்லாம் இல்லம்மா, வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்யாம இருக்கிறதுக்கு சும்மா டிராமா போட்டுட்டு இருக்கா அப்படின்னு விஜயா சொல்ல மீனா முகத்தை திருப்பிக்கிறாங்க. இவங்க என்னப்பா இப்ப கூட இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு முத்து வெறுப்பும் சலிப்புமா கேட்க, விஜயா டிராமா போடுறது டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் உன்னுடைய வேலை, அதுல மீனாவை சேர்த்தாதங்கிறாரு அவரு. கரெக்டா சொன்னப்பான்னு நிம்மதியா சொல்றாரு முத்து. நீ மீனாவை அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போயிடு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, சரிப்பா அப்படின்னு முத்து எழுந்திருக்க எல்லாரும் எழுந்து போறாங்க. யோ இவ பேசினாதான் பிரச்சனைன்னு பார்த்தா பேசாமையே காட்டி கொடுத்துருவா போல இருக்கே அப்படின்னு நினைக்கிற ரோகிணி முறைப்பா பாக்குறாங்க. மீனா டக்குன்னு அவங்கள பார்க்க பார்வையை பரிதாபமா மாத்திக்கிறாங்க. மீனாவோட பார்வை நாடகம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. மீனா முறைச்சா ரொம்ப அழகா இருக்காங்கன்னு யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இதை விடாம மெயின்டைன் பண்றாங்க. சீனுக்குள்ள வந்துட்டாங்க அடுத்த சாமியாரினி. அவங்க எதிரில் மீனாவும் முத்துவும் உட்கார்ந்துருக்க, ஏங்க இப்போ எதுக்கு இங்கே என்ன கூட்டிட்டு வந்தீங்கிறாங்க மீனா. எனக்கு என்ன பேயா பிடிச்சிருக்கு அப்படின்னு மீனா கேட்க, நான் எப்போ மீனா அப்படி சொன்னேன், உனக்கு நிறைய கண்ணு பட்டிருக்குல்ல, அந்த திருஷ்டியால தான் நீ டல்லா இருக்க, அதனால தான் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பூசி முழுகி முடிச்சிடுறாரு முத்து. இப்போ அந்த அம்மனி நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு சொல்லுங்கன்னு சொல்ல, இவங்க என்னோட ஒய்ஃபு அடிக்கடி நிறைய விஷயத்துக்கு பயப்படுறாங்க, ரொம்ப தைரியமான பொண்ணு தான், ஆனா இப்ப திடீர்னு இந்த பயம் வந்து ஒட்டிக்கிச்சு அப்படின்னு முத்து சொல்ல அவங்க பயங்கரமான ஆராய்ச்சி பார்வையோட மீனாவை பாக்குறாங்க. இவ எதையோ யோசிச்சு டல்லாவே இருக்கிறா, கேட்டா சண்டை போடுறா, ஏதோ அவ மனசுல இருக்கு, ஆனா அது என்னன்னு தான் என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு முத்து சொல்ல அந்த அம்மா மீனாவையே பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவரு தேவையில்லாம என்ன நினைச்சு பயப்படுறாரு அப்படின்னு மீனா சொல்ல, எந்த பயமா இருந்தாலும் அதை ஆத்தா பார்த்துக்குவா அப்படிங்கிற அந்த அம்மா, நீ கொஞ்சம் வெளியே இருப்பா, நான் கூப்பிடும் போது வந்தா போதுங்கிறாரு. மீனா என்கிட்ட தான் எதையும் சொல்ல மாட்டேங்கிற, அவங்க ஏதாவது கேட்டா கரெக்டா பதில் சொல்லிடு அப்படின்னு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு, அம்மா பார்த்து என்ன ஏதுன்னு பேசி விடுங்கம்மா அப்படின்னு முத்து சொல்ல, சரிப்பா நீ வெளியே இருப்போங்கிறாங்க அவங்க. சரி அப்படின்னு முத்து மீனா ஒரு பார்வை பார்த்துட்டு வெளியே ஓடிட, உன் கையை நீட்டுமாங்கிறாங்க அவங்க. மீனா ரொம்பவே தயங்கிட்டு இருக்க, கையை நீட்டுமான்னு சொல்ல மெதுவா நீட்டுறாங்க. அவங்க கையை பிடிக்கிறாங்க, பல்ஸ் பாக்குற மாதிரி அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே கண்ணையும் மூடிக்கிறாங்க. மீனாவும் கொஞ்சம் பயத்தோட அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கடவுளே, நான் ரோகிணியை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது, அவளோட பையன்தான் கிரிஷ், இது எதையுமே நான் சொல்லக்கூடாதுன்னு மனசுல உரு போட்டுட்டு இருக்காங்க, என்ன மறந்து கூட சொல்ல வச்சிடாத அப்படின்னு மனசுல சொல்லிக்கிட்டே அவங்க கண்ணால பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லேடி கையை விட்டுட கையை பார்த்துட்டு இருக்காங்க. மீனா உன் மனசுக்குள்ள போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்க, ஒன்று உண்மையை மறைக்கணும், இன்னொன்று உண்மையை சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற, எதுவா இருந்தாலும் தைரியமா என்கிட்ட சொல்லு அப்படின்னு அவங்க கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு மீனா சொல்ல, உன் பயம் உன்னோட நாடி துடிப்புல தெரியுது, நாடி பிடிச்சி பார்க்கறது உடம்புல இருக்க நோயை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம மனசுக்குள்ள என்ன நோய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அது வந்து நான் ஊர்ல சித்தர் மாதிரி ஒருத்தரை பார்த்தேன், அவர் ஏதேதோ சொன்னாரு, அவர் சொன்னதுல இருந்து தான் எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு மீனா ஏதோ ஒன்று சொல்லியாகணுமேன்னு சொல்ல, அந்த சித்தரை பார்த்து உனக்கு பயம் ஒன்றும் இல்லை, அதை உன் புருஷனே கண்டுபிடிச்சிட்டான், உன் பயத்துக்கு வேற ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு போக, ஐயோன்னு பாக்குறாங்க மீனா. அவங்க அப்படியே அழுத்தமா உட்கார்ந்துருக்க, பரவாயில்ல நீ நல்லதுக்காக மறைக்கிற, அது எனக்கு புரியுது, ஏன்னா உன் கண்ணுல பொய் தெரியல, குற்ற உணர்ச்சி தான் தெரியுது அப்படின்னு அவங்க சொல்ல, நாங்களும் மீனாவோட கண்ணை பார்த்தா அங்க முட்டையா 2 கருவிழி மட்டும்தான் தெரியுது, கொஞ்சம் கண்ணீர் தெரியுது, வேற ஒன்றும் தெரியலையே, உன் மனசு இருந்துச்சு, நீ யாருக்குமே கெடுதல் பண்ணினதில்ல, இப்ப நீ உன் மனசுல மறைச்சு வச்சிருக்கிறது கூட யார் வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் இப்படி மறைச்சு வச்சிருக்க, அதுவும் எனக்கு தெரியுது அப்படின்னு அந்த லேடி சொல்ல,
லைட்டா கலங்கின கண்ணோட கசங்கின முகத்தோட பார்த்துட்டு இருக்காங்க மீனா. அழாத தாயி, ஆத்தா எல்லாத்தையும் பார்த்துக்குவா, நல்லதுன்னு நினைச்சு நீ ஒரு உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க மீனா கண்ணு தண்ணியை லைட்டா தொடச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு, மனுஷ வாழ்க்கையில செய்யற பாவங்கள், இருக்கிற உண்மைகள் இதெல்லாம் ஒரு நாளைக்கு வெளியே வந்தே தீரும். அதை நீயும் தடுக்க முடியாது, நானும் தடுக்க முடியாது. இப்போ நான் உன் புருஷன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல சொல்லி கட்டாயப்படுத்துவான். அதனால உன் புருஷனோட திருப்திக்காக இந்த கயிறை நான் உனக்கு கொடுக்குறேன். இத உன் புருஷன்கிட்ட கொடுத்து அவன் கையால நீ கட்டிக்கோ, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அந்த அம்மா ஒரு கருப்பு கயிறை எடுத்து நீட்ட மீனா கையை நீட்டி வாங்கிக்கிறாங்க. அவங்க அந்த கயிறைய பார்த்துட்டு இருக்க, ஐயோ மீனா, இதையே தான் கண்டினியூ பண்ண போறீங்களா இனிமேல் ஒன்று, நமக்கு ஒரே பதட்டமா இருக்கு. மீனாவை ஒரு பார்வை பார்த்துட்டு இப்ப நீ போலாங்கிறாங்க அந்த லேடி. முத்து கார்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படியே ரோபோட் மாதிரி வர்றாங்க மீனா. ஏங்க அப்படின்னு கூப்பிட படக்குன்னு திரும்பிட்டு, மீனா என்ன சொன்னாங்க, உனக்கு என்னவா அப்படின்னு அவரு கேட்க, ஒன்றும் இல்லை, இந்த கயிறை கொடுத்து உங்க கையால கட்டிவிட சொன்னாங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி தான் நான் எதையோ பார்த்து பயந்துருக்கேன்னு சொன்னாங்கன்னு மீனா தலை குனிஞ்சிட்டு சொல்றாங்க. அதுதான் நான் தான் சொன்னேன்ல. ஆனா ஒண்ணு மீனா, என்னதான் பயம் இருந்தாலும் அதை மனசுலயே போட்டு வச்சிருக்க கூடாது. கைய காட்டு அப்படின்னு கையை எடுத்துக்கிறவரு அப்புறம் அந்த பயம் ரொம்ப அதிகமாயிடும். அதனால மனசுல என்ன இருந்தாலும் அதை யார்கிட்டயாவது சொல்லிடணும், அப்பதான் அந்த பயம் குறையும். நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு என்ன பயம் அப்படின்னு பேசிக்கிட்டு முத்து கயிறை கட்டிட்டு இருக்க மீனா அவரை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுட்டு ரொம்ப நன்றிங்கிறாங்க. உடனே முத்து சந்தோஷமா சிரிச்சுட்டு, பாருடா, இவ்வளோ நாள் அந்த சிரிப்பை எங்க மறைச்சு வச்சிருந்தியா, பரவாயில்ல, கயிறை கட்டின உடனே உன் முகம் பிரைட் ஆகுது, கயிறு வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கயிறை கட்டி முடிக்கிறாரு முத்து. அப்போ சர்னு 2 கார் வருது. கார் அவங்க பக்கத்துல வந்து நிக்க, 2 பேரும் என்னவா இருக்கும் யாருன்ற மாதிரி தகச்சு போய் பார்த்துட்டு இருக்க சிந்தாமணியும் அவங்க அல்லக்கையும் இறங்குறாங்க. வர்ற சிந்தாமணி, என்ன மீனா இந்த பக்கம் வந்திருக்கிற, தொழில் ரொம்ப டல் ஆயிடுச்சா, ஓ அதுக்கு தான் இந்த கயிறெல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்க முத்து அவங்க முன்னாடி கையை நீட்டி இங்கே பாருங்கன்ற மாதிரி பண்ணிட்டு, தொழிலெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஆனா அதை பார்த்து சில பேருக்கு கபகபன்னு வயிறெல்லாம் எரியுது, திருஷ்டி ரொம்ப படுதில்ல மீனாவுக்கு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நீங்க என்ன இந்த பக்கம்ன்றாரு முத்து. எனக்கு இந்த அம்மாவை ரொம்ப நாளாவே பழக்கம், ஏதாவது முடிவெடுக்கணும்னா இவங்களை கேட்டுட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஐயோ அந்த அம்மா ஏதோ கெட்ட சக்தி எல்லாம் வராம தடுக்க கயிறு கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனா கெட்ட சக்தி இங்க வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரும்னு நான் கேள்விப்படலையேங்கிறாரு முத்து. நல்லா தான் பேசுற அப்படின்னு சிந்தாமணி எரிச்சலா சொல்றாங்க. உடனே பெருமையா சட்டக்காலரை தூக்கி விட்டுட்டு முதுகெல்லாம் தடவிக்கிட்டு, ஹஹா எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்கங்கிறாரு முத்து. பேசு பேசு, எத்தனை நாளைக்கு நானும் இதை பார்க்குறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஏங்க இவங்க கிட்டலாம் நமக்கு என்னங்க பேச்சு, வாங்க போலாம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு கார்கிட்ட நடக்க, அதுவும் கரெக்டு தான், நமக்கு 1000 வேலை இருக்குது அப்படின்னு முத்துவா அந்த பக்கம் போறாரு. சிந்தாமணி அந்த சாமியார் வீட்டுக்குள்ள போக, சிந்தாமணி அம்மா அப்படின்னு முத்து கூப்பிடுறாரு. அவங்க திரும்பி பார்க்க பக்கத்துல வந்து, அடுத்தவங்க நல்லா இருக்கும்போது கயிறு எரியாம இருக்க ஏதாவது கயிறு இருந்தா அதை வாங்கி இறுக்கி கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கிருந்து போக, இந்த கொசு தொல்லைங்க தாங்க முடியலடா அப்படின்னு முறைச்சிக்கிட்டு சிந்தாமணி உள்ளர வர்றாங்க. இப்போ சிந்தாமணி அந்த அம்மாவுக்கு எதிரில் உட்காந்துருக்க அவங்க ஜபமாலையில இருக்க மணியை கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா, என் பொண்ணோட ஜாதகம் கொடுத்துட்டு போனேனே, அதை நீங்க பாத்தீங்களாங்கிறாங்க சிந்தாமணி. அந்த அம்மா ஜபமாலையை கீழே வச்சுட்டு விபூதி எடுத்து சிந்தாமணிக்கு வச்சு விட ரொம்பவே பணிவா வாங்கிக்கிறாங்க. உன் பொண்ணோட ஜாதகத்தை நான் பார்த்தேன், உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல ரொம்ப சந்தோஷமாங்கிறாங்க சிந்தாமணி. எப்ப நடக்கும்னு கேட்க, கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப நல்ல மாப்பிள்ளையா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இல்லைங்கம்மா அப்படின்னு சிந்தாமணி கேட்க, நீ ஏன் பார்க்கணும் அப்படின்னு அந்த அம்மா கேட்க, என் பொண்ணுக்கு நான் தானே மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. அதுக்கு அவசியம் இருக்காது, அவளே பார்த்துக்குவா அப்படின்னு அந்த அம்மா சொல்ல திகச்சு போறாங்க சிந்தாமணி. என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு அதிர்ச்சியோட அவங்க கேட்க, உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும், ஆனா உன் விருப்பப்படி நடக்காது, உன் விருப்பத்துக்கு எதிராக தான் நடக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருக்க பயங்கர அதிர்ச்சியோட, நீங்க என்னம்மா சொல்றீங்கிறாங்க சிந்தாமணி. இதுக்கே பயந்தா எப்படி, உன் பொண்ணோட கல்யாணம் நடக்கும், அதால நீயோ இல்ல உன் புருஷனோ ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம், விதி அப்படிதான் இருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்ல சிந்தாமணி அதிர்ச்சியும் பயமுமா பாக்குறாங்க.
கொஞ்ச நேரம் யோசிக்கிறவங்க இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேக்குறாங்க. விதியை யாராலையும் தடுக்க முடியாது, நடக்க வேண்டியது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, நம்ம விதியை நம்மளால கூட எழுதிக்க முடியும். என் பொண்ணை இனிமே எந்த பையன் கூடயும் பழக விடாம தடுக்கணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, விதியவே மாத்தி எழுத முடியுங்கிற உன்னோட தலகணம் தோத்துதான் போகும். இருந்தாலும் முயற்சி பண்ணு, ஆனா நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. சரி, நீ கிளம்பு அப்படின்னு அந்த அம்மா பட்டுன்னு சொல்லிட, மனசுக்குள்ள ஏதேதோ கணக்கு போட்டுக்கிட்டு பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க சிந்தாமணி. மறுபடியும் விஜயா வீடு, அதே மீனா, அதே பார்வை. மெதுவா கையில இருக்க கயிறு தொட்டு பார்த்துட்டு ரோஹிணிய பத்திய உண்மையை சொன்னா, இந்த வீட்டுல என்ன நடக்கும்னு தெரியலையே, ஆனா சொல்லாமலும் இருக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு மீனா அப்படியே குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்துருக்க. முத்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. மீனா, என்ன நீ கயிறு கட்டினதுக்கு அப்புறமும் ஒரு மாதிரியாவே இருக்க, சைலண்டாவே இருக்க அப்படின்னு முத்து கேட்க, மீனா ஒரு பார்வை பார்த்துட்டு குனிஞ்சிக்கிறாங்க. மீனா, மனசுல ஏதாவது வச்சிருந்தா என்கிட்ட சொல்லு, அப்பதானே பாரம் குறையுங்கிறாரு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எதுவும் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு நீதானே சொன்ன அப்படின்னு முத்து கேட்க, அப்படி வேற சொல்லி வச்சிருக்கனாங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனா. அம்மா, தாயே மீனா, உங்க பார்வைக்கு பயந்து ரோஹிணி ஓடுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா நாங்கெல்லாம் ஓடிடுவோம். முத்து பார்த்துட்டு இருக்க மீனா திடீர்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. பதறி போற முத்து, மீனா ஏன் கண் கலங்குறேன்னு கேக்குறாரு. இதுக்கு மேல என்னால உண்மையை மறைக்க முடியலங்க அப்படின்னு மீனா சொல்ல, உண்மையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பக்கத்துல உட்கார்றாரு முத்து. ரோஹிணி நாம நினைக்கிற மாதிரி இல்லைங்க, அவங்களோட உண்மையான பேரு கல்யாணியா அப்படின்னு மீனா சொல்ல, முத்துவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உண்மையான பேரா அப்படின்னு அவர் கேட்க, அது மட்டும் இல்ல, ரோஹிணிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ற மீனாவை அதிர்ச்சியோட பாக்குறாரு முத்து. அவரு அதிர்ச்சியிலையும் கோவத்திலையும் படக்குன்னு எழுந்து நிக்க, இவ்வளோ நாள் அவ நம்ம எல்லாரையும் ஏமாத்தி இருக்கா, கிரிஷ் அவளோட பையன்தான் அப்படின்னு மீனா சொல்ல, இதுவரையிலும் வந்த அதிர்ச்சியெல்லாம் என்ன, இப்ப இருக்க அதிர்ச்சி தான் எல்லாத்துக்கும் டாப்ன்ற மாதிரி பாக்குறாரு முத்து. அவ பையனா அப்படின்னு அவரு கேட்க, மீனாவும் ஆமான்ற மாதிரி முத்துவை பாக்குறாங்க. ஐயா சாமிங்களா, இது எங்கேயாவது கனவுன்னு சொல்லி நல்ல தூக்கி போட்டுடாம சட்டப்பட்டு நீ எதையாவது சொல்ற வழியை பாருங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.